கண்மணிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் தமிழில் பார்த்துட்டு இருந்திருக்க மாதிரி நம்மளோட சேலம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் பார்க்கறதுக்காக போக போகிறோம். ஆக்சுவலாக நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்றைக்கி போக வேண்டியது, போக முடியல அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம போக போகிறோம். வாங்க நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிள் எப்படிலாம் இருக்குது, நாம் எப்படி ட்ராவல் பண்ணி போயிருந்தோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் கண்மணிஸ். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி தான் போக போகிறோம். நான், அப்பா, அம்மா, பாப்பு எல்லாருமே சேர்ந்து தான் கோவிலுக்கு போக போகிறோம். அதனால பாப்பு வந்துட்டு அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரக்காக வீட்டுக்கு போயிருந்தாரு. அது வரைக்கும் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அப்பா அம்மாவும் வந்துட்டாங்களா. பஸ்ஸும் சூப்பராக வந்துச்சு. நாமளும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் பார்க்கறதுக்காக பஸ்ஸில் ஏறி உட்காந்து செம்ம சூப்பராக அந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணிட்டு நம்ம போயிட்டு இருந்தோம். திருச்செங்கோடு போகிற வழியில தான் நம்ம காளிப்பட்டி கந்தசாமி கோவில் வந்து இருக்குது, முருகன் கோவில். அது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில். என்னோட சேனலில் நீங்கள் vlogல கூட பார்த்துருப்பீங்க. நம்ம முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக இங்கே ஸ்டாப்பிங்கும் இருந்ததுனால பஸ் நிப்பாட்டி இருந்தாங்களா. ஸோ நம்ம முருகரை கோபுர தரிசனமும் பண்ணிட்டு அப்படியே நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ணிட்டு நம்ம இப்போது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டோம். நம்ம சேலம் டு திருச்செங்கோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். 1 hour ட்ராவல் தான். சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே நம்ம இப்போ வந்தாச்சு. அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் நடந்து வந்தாவே இங்கிருந்து மேலே கோவிலுக்கு போகிறதுக்கு அறநிலைத்துறை சார்பாகவே நம்மளுக்கு பஸ்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு 10 ரூபா தான் சார்ஜ். நம்ம மேலே மலைக்கோவில் போகிறதுக்கு டிக்கெட்டையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சு. கீழே இருந்து அந்த மேலே திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலையை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வியூவாக இருக்கும். நம்ம இப்போ அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலோட அடிவாரத்துலேருந்து இப்போ பஸ்ஸு வந்து மூவ் ஆகி மலையில் வந்து போக ஆரம்பிச்சாச்சு. இங்கேருந்து ஒரு 10 minutes ட்ராவல் தான். ஆனால் அவ்வளோ ரம்யமான ஒரு காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். எப்போவுமே நம்ம மலை ஏறும் போது நிறையவே பியூட்டிஃபுல்லான வியூஸ்லாம் கிடைக்கும்ல, அதே மாதிரி தான் திருச்செங்கோடு மலையுமே நல்ல லென்த்தாக போகிறதுனால செம்மையாக இருக்கும் இந்த ட்ராவலு. நம்ம அதையும் என்ஜாய் பண்ணிகிட்டே நம்ம இப்போது அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிள் வந்து வந்தாச்சு. இங்கே ரீச் ஆகிறதுக்கே 11 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக போய் சாமி தரிசனம் பண்ணலான்னு சொல்லிட்டு கோவிலோட கோபுரம் ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் பண்ணுறதுக்காக அப்படியே நம்ம கோவிலுக்குள்ளே என்ட்ராக ஆரம்பித்தோம். ஒவ்வொரு கோவிலுமே அங்கே இருக்க சிற்பங்கள் அவ்வளோ அழகு. அதுவும் இந்த திருச்செங்கோட்டில் இருக்க அந்த கோவில் சிற்பங்கள் தனித்துவமாக அவ்வளோ ஒரு பிரமிப்பான நேர்த்தியாக வந்து சிற்பங்கள் வந்து செஞ்சுருப்பாங்க. எல்லாமே சூப்பராக ரசிச்சுட்டு நம்ம அர்த்தநாரீஸ்வரையும் செம்மையாக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வந்திருந்தோம். அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம சிவனும் சக்தியும் ஒன்றா சேர்ந்து இந்த கோயிலில் நம்மளுக்கு தரிசனம் தருவாங்க. அதனால மேரேஜ் ஆன கப்பல்ஸ் எல்லாருமே இந்த கோவிலுக்கு போய் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா லைஃப்பில் எந்த விதமான ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் ஒன்றையாக லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்றது உண்மையான ஒரு நம்பிக்கை. சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வெளில வந்து அங்கே இருக்க படிக்கட்டில் உட்காந்து நம்ம ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் கீழே வாங்கிட்டு வந்திருந்தோமா, அதெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சூப்பராக தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு நடந்தே கீழே போகிறோம். படிக்கட்டு வழியாக நடந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகலாம். வாங்க. சூப்பரான தரிசனம். நம்ம அர்த்தநாரீஸ்வரர் கோபுரம் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. வாங்க கண்மணிஸ், நம்ம படிக்கட்டு வழியாக நடந்து கீழே போகலாம். ஆக்சுவலாக நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் 7000 வருடங்கள் பழமையான கோவில். அவ்வளோ அற்புதமான கோவில், அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா 3 மணி ஆயிடுச்சா. ஸோ அந்த டைமுக்கு வந்து கீழே போகிறதுக்கு பஸ்ஸு கிடையாது. 4 மணி ஆகும் பஸ் வரதுக்குன்னு சொன்னதுனால நம்ம அப்படியே கீழே படி வழியாக நடந்து போகலான்னு சொல்லிட்டு தான் கீழே அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு. அம்மாவுக்கு மூட்டு வலி இருந்துச்சு, இருந்தாலும் நம்ம நடந்து கீழே போகலான்னு சொல்லியிருந்தாங்களா. அர்த்தநாரீஸ்வரர் நல்லபடியாக நம்மளை கீழே கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் கீழே தரைமட்டத்திலேருந்து 650 அடி உயரத்தில் இருக்குது. இங்கே இருக்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1200 ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒன் டைம் நான், அம்மா, அப்புறமா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட வந்தேன். இப்போது பாதி தூரத்துக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும், மீதி எல்லாம் கொஞ்சம் பாறைகளில் ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ்லாம் போட்டு பக்தர்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மாதிரி நிறைய மடம் கட்டியிருக்காங்க. படிக்கட்டில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிக்க போகிறோம். படிக்கட்டில் நடந்து வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 hour to 45 minutes நடந்துடலாம். கீழே நம்ம போகணும். இறங்குறது அப்படின்றதுனால ஈஸியாக இறங்கிடலாம். பாருங்க, நம்ம நடந்து கீழே வர ஒவ்வொரு வழியிலையுமே மேலே இருந்து வியூ பாயிண்ட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. சுற்றி இருக்க ஹோல் சிட்டி செம்ம சூப்பராக நம்மளுக்கு தெரியும். நாங்கள் எல்லாருமே ஒரு 10 minutes 50 minutes நடந்துட்டு அப்புறமா ரிலாக்ஸ் பண்ணி அப்புறமா தான் நாங்கள் கண்டினியூவாக நடக்க ஆரம்பித்தோம். வர வழியில் நிறைய பாறைகளுக்குள்ளே இருக்க கோவில்கள்லாம் பார்த்துருந்தோம். அவ்வளோ ஒரு பிரமிப்பாகவும்
செம்ம சூப்பராகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாப்பு என்னை ஃபோட்டோ எடுன்னு சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு ஃபோட்டோஸ்லாம் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறமா நம்ம கோவில்லேருந்து ஒரு கால்வாசி தூரம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த முருகன் கோவில் வந்து இருக்கும். இதுவும் பாறையில் முருகன் சிலை வந்து வடிச்சிருப்பாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அவரையும் தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம முருகனோட சன்னதிக்கு வந்தாச்சு. அடுத்தது நம்ம தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க மேலே பாறைகள் எல்லாம். எல்லா மலை கோவிலுமே எப்படி நம்மளுக்கு இந்த குரங்குகள் வந்து இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஸோ சேஃபாக நம்ம வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அங்கே நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற ஒவ்வொரு மடத்துலையும் இருக்க சிற்பங்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக நேர்த்தியாக வந்து செஞ்சுருந்தாங்க. அது எல்லாமே நான் தொட்டு பார்த்து ரசிச்சுட்டே நம்ம இப்போது முக்கால்வாசி மலை வந்து பக்கமாக இறங்கியாச்சு. இந்த இடத்துல வந்து நம்மளோட நாகர் சன்னதி இருக்கும். அதாவது பாறைகள்லேயே நாகர் சிலை வந்து இருக்கும். அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பிரமிப்பான ஒரு ரூபத்தில் செம்மையாக வந்து செஞ்சுருப்பாங்க. சிவபெருமானோட சிலையும் அப்புறமா நாகர் சிலை ஒன்று சேர்ந்து இருக்க மாதிரி தான் இருக்கும். இங்கே போயிட்டு நம்மளோட வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே இருக்க நாகர் சிலைக்கு நம்ம பால் வாங்கிட்டு போய் மேலே ஊற்றி நம்மளோட வேண்டுதல் வச்சு ப்ரே பண்ணிக்கலாம். எல்லாருக்காகவும் நான் வந்து வேண்டிட்டு வந்திருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாகதோஷம் அந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் பரிகாரமும் செய்வாங்க இங்கே. ஸோ நம்ம வேணும் அப்படின்னா நம்ம இங்கே பரிகாரமும் செஞ்சுக்கலாம். ஆனால் அதே டைமில் இங்கே அமௌண்ட்டுமே நிறைய ஜாஸ்தி வாங்குவாங்க. வேணும்னா நம்ம பண்ணிக்கலாம், இல்லை பால் மட்டும் வாங்கிட்டு போய் நம்ம நாகருக்கு மேலே ஊற்றிட்டு வேண்டுதல் வச்சு நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நாங்கள் அப்படி தான் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம திரும்ப கடந்து 1/2 an hourலேயே நம்ம இப்போது கீழே அடிவாரமும் ரீச் ஆகிட்டோம் நல்லபடியாக. இப்போ நம்ம நல்லபடியாக திருச்செங்கோடு மலை இறங்கி வந்தாச்சு. அடுத்த சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். நம்ம அர்த்தநாரீஸ்வரரோட அருளால் நல்லபடியாக நம்ம மலையிலேருந்து இறங்கி வந்துட்டோம். வாங்க கண்மணிஸ், நம்ம இப்போ டைம் கரெக்டாக 4 மணி, 1 hour ஆச்சு நடந்து வரதுக்கு. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். 1200 படிக்கட்டுகள் இறங்கி வந்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலே தெரில. செம்மையாக மைண்டுக்கும் சோலுக்கும் அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறமா ஒரு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்லான்னு போனால் லஞ்ச் டைமில் முடிஞ்சதுனால பரோட்டா தான் இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து டீயை குடிச்சிட்டு அப்படியே பஸ் ஏறலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட சேலம் பஸ்ஸும் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சா, அப்படியே பஸ் ஏறி உட்காந்து சூப்பராக ட்ராவலும் பண்ணி நம்ம சேலமும் ரீச் ஆகியாச்சு. வரும்போது நம்ம அரியானூர் 1008 சிவலிங்கம் டெம்பிள் வந்து பார்த்துருந்தேன். இன்னும் இந்த டெம்பிள் நம்ம vlog போடல, சீக்கிரமாக நம்ம போட்டுடலாம். இன்னைக்கு நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை செம்மையாக ட்ராவல் பண்ணி அப்பா அம்மா கூடலாம் சேர்ந்து அவரை நம்ம அவ்வளோ அருமையாக தரிசனம் பண்ணிட்டு வந்திருந்தோம். நீங்களும் என்னோட சேர்ந்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை சூப்பராக தரிசனம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கண்மணிஸ். இன்னொரு சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். வரைக்கும் பாய் கண்மணிஸ்.